வணக்கம் மக்களே, நான் கௌதம் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி போட சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்னங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் மேட்ரு எனர்ஜி பற்றி ஸ்டடி பண்ணுறதாங்க குவாண்டம் ஃபிசிக்ஸு. அது மேக்ஸிமம் லெவல், அட்மோஸ்ட் இருக்கிறதே மேக்ஸிமம் லெவலில் ஒரு மேட்ரு ஒரு எனர்ஜி பற்றி ஸ்டடி பண்ணுற பேர் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸு. அது வந்து இப்போ மேட்ரு எனர்ஜினா என்னங்க, இப்போ நம்ம சுற்றி இருக்க நம்மளுக்கு கண்ணு தெரியாத விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அது எல்லாமே மேட்ரு எனர்ஜிக்குள்ளே தாங்க வரும். அதோட பிஹேவியர்ஸு பற்றி, ப்ராப்பர்ட்டிஸ் இதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை பற்றி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடந்திருக்கு ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸில், இது மாதிரி ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸு, இது மாதிரிலாம் வந்திருக்கு. இப்போ பொதுவாக இப்போ ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டமில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான், ப்ரோட்டான் இது மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோட்டானுங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல், எலக்ட்ரானுங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல். இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட், இது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது வந்து நம்ம ஸ்மாலர் ஆப்ஜெக்டில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துகிற மாதிரி நம்ம வந்து பெரிய ஆப்ஜெக்ட்ஸில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நடத்த முடியாது. ஸோ இது வந்து நம்ம குவாண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இருக்க தவறான எண்ணத்தை வந்து கொண்டு வரலாம். ஸோ வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல. இப்போ குவாண்டம் சயின்ஸ் தான் வந்து இந்த கேப் வந்து ரெடியூஸ் பண்ணணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸ் லார்ஜர் ஆப்ஜெக்ட்ஸ் சொன்னால அதில் இருக்க வந்து கேப் வந்து ரெடியூஸ் பண்ணணும் இந்த குவாண்டம் சயின்ஸு. ஸோ இது மாதிரி வந்து நிறையா வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இது மாதிரி நிறையா வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நடத்த. இது ஃபஸ்ட்டு எப்போ ஆர்ஜின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லேட் 1800s தான் ஆர்ஜின் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து போக 1900s வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. இது மாதிரி வந்து போட்டான்னா என்ன எல்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி இருக்குல்லங்க, இப்போ 100 GHz அது மாதிரி ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சியில் லைட் இருக்கிறதுக்கு பேர் தான் போட்டான்ஸு. இதில் இருக்க ஈச் போட்டான் வந்து ஒரே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் வச்சுருக்கோம். அது வந்து சின்னதாக பிரேக் பண்ண முடியாது. இப்போ குவாண்டம்னா என்ன மீனிங்னா ஹவு மச், எவ்வளவு, அதான் குவாண்டம்னா. இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சரௌண்ட் ஆகிருக்கும். இதான் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க இதில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து நாலு பிரின்சிபல் இருக்குது. இது முக்கியமான பிரின்சிபல். ஃபஸ்ட்டு வந்து வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அன்சர்டனிட்டி பிரின்சிபல், என்டாங்கிள்மெண்ட், இது மாதிரி 4 பிரின்சிபல் இருக்குது. வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டினா இதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு தியரி. இது வந்து லைட்டு வந்து எப்படி வந்து வருதுன்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்லுது. அப்புறம் வந்து அந்த வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எல்லாம் சொல்லுது, எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க, அது மாதிரி இந்த அளவு இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு தான் வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டினா என்ன, மல்டிபிள் நேச்சர். ஸோ அதான் இந்த கான்செப்ட். அடுத்து வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான தியரி. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது மல்டிபிள் காம்பினேஷனில் எப்படி இருக்கும் அது இப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் 1 or 2 more வேஸில். அதாவது ஒன் சொல்யூஷன் ஆர் அவுட்கம் மோர் தென் ஒன் சொல்யூஷன். அடுத்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், அது வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வருமானு தெரியாது, அதான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இப்போ என்னன்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ ஒரு 2 ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கோம். அது மாதிரி வெலாசிட்டி அப்புறம் வந்து பொசிஷன் வச்சுப்போம். அது ரெண்டும் நம்ம ஒரே நேரத்தில் மெஷர் பண்ணி சொல்ல முடியாது. அதுதான் அன்சர்டனிட்டி பிரின்சிபலுங்கிறோம். அடுத்த டாபிக் வந்து என்டாங்கிள்மெண்ட்டு. என்டாங்கிள்மெண்ட்னா இப்போ 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட ஆப்ஜெக்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் சிஸ்டமாக. அதாவது ரொம்ப தூரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 ஆப்ஜெக்ட் அதை வந்து கனெக்ட் பண்ணி இது பண்ணுறது தான் என்டாங்கிள்மெண்ட்டு.
அதாவது இந்த என்டாங்கிள்மெண்ட் தான் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சிங்கன்னா அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு ஐடியா வரும். அதுதான் இந்த என்டாங்கிள்மெண்ட்டு. ஸோ வந்து 4 பிரின்சிபல் இருக்குங்க இது அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி சூப்பர் பொசிஷன், அன்சர்டனிட்டி பிரின்சிபல், என்டாங்கிள்மெண்ட்டு, அப்புறம் வேவ், பார்ட்டிகல், டுவாலிட்டி, இது மாதிரி 4 பிரின்சிபல் இருக்குது. இது முக்கியமானது. இது ஆர்ஜின் ஆனது வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஜின் ஆனது வந்து கான்செப்ட் வந்து 1800. அதுக்கப்புறம் அந்த சீரிஸான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 1900s தான் அதெல்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்னது, மேட்ரு எனர்ஜி பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸு. இது வந்து நம்ம சுற்றி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸு, பிஹேவியர்ஸு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸு. இதில் வந்து ஆட்டம், மாலிகூல்ஸ், ப்ரோட்டான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நியூட்ரான் என்னங்க, நியூட்ரான்னா வந்து ஒரு நியூட்ரலி சார்ஜ் சபாட்டமிக் பார்ட்டிகல் நியூக்ளியஸில் வந்து இருக்கும். இப்போ நியூக்ளியஸ்னால் என்னன்னா டென்ஸ் ரொம்ப திக்காக இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ், அது வந்து ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் வச்சுருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூக்ளியஸு. அப்புறம் வந்து மாலிகூல்னால் வந்து இப்போ 2 ஆட்டம் சேர்க்கறது மூலிமா வர்றதான் உங்களுக்கு மாலிகூல்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் கான்செப்டில் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல்ஸ் தேரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேக்ஸ் தேரி வந்து இதில் கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் நம்ம கண்டுபிடிக்க முடியாது கால்குலேஷன்ஸு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த குவாண்டம் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னங்க, இப்போ இது மாதிரி இந்த ஆட்டம்ஸ், நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்லாம் சொன்ன எல்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி உருவாக்குறது தான் குவாண்டம் ஆப்ஜெக்ட்ஸு. இதில் வந்து ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். இதில் வந்து அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இருக்குல்லங்க, அது வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன், இந்த குவாண்டம் ஆப்ஜெக்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா இப்போ எலக்ட்ரான் இருக்குல்லங்க, அது வந்து அப்சர்வ் பண்ணும்போது அது வந்து ஒரு வேவாக ஆக்ட் பண்ணுது. அதாவது அது வந்து தப்பாக சொல்லிட்டு அது வந்து அப்சர்வ் பண்ணும்போது பார்ட்டிக்கலாக வந்து ஆக்ட் பண்ணுது. அதாவது அப்சர்வ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி வந்து அது அப்சர்வ் பண்ணும்போது வேவாக ஒரு மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எதனாலாம் அது வந்து அதோட டியூவல் நேச்சர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதோட மெயின் காசு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டு இதெல்லாம் தான் சொல்லப்படுது. ஸோ இது வந்து அந்த பிக்சர் உங்களுக்கு நான் ஒன்று போட்டு காமிப்பேன், இதெல்லாம் அதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ வந்து அடுத்தது வந்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் ஸ்லிட்னா இப்போ 2 மெட்டீரியலுக்கு போய் கடைசி 2 இப்போ வந்து ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மெட்டீரியல் வந்து நடுவில் வச்சுருக்கோம், அதில் வந்து உள்ள போய் கடைசியாக வந்து ரிசல்ட் கிடைக்க பார்த்தா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது வந்து 1801 ஃபஸ்ட்டு இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஸோ அது வந்து இப்போ எதுக்கு வந்து 1801 ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லைட் வந்து வேவ்ஸால் மேடாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக அது வந்து ஃபஸ்ட்டு 1801 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ வந்து கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த குவாண்டம் ஃபைஸ் வந்து இல்லாஜிக்கலாக நம்மளுக்கு வந்து தெரியும், ஆனால் வந்து அவர் சுற்றி இருக்க எல்லாத்துலேயும் அதை நம்மளுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ இல்லையோ. ஸோ வந்து நம்ம இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் கற்றுக்கிறது மூலயமா இப்போ வந்து புது டெக்னாலஜிலாம் வருதில்ல, அதுக்கு வந்து முன்னெடுத்து போவோம். அப்புறம் வந்து இப்போ நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த ஃப்யூச்சரில் வந்து அவைலபிள் ஆகிறது எல்லாமே வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான். ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ மக்களே, நான் தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ.